Hi guys, welcome back to the channel. இன்னைக்கு நம்ம வீடியோல வால் ஹேங்கிங் லேம்ப் எப்படி செய்யறது தான் பார்க்க போறோம். இந்த லேம்ப் ரொம்ப ஈஸியான மெத்தட்ல சூப்பரா செஞ்சிடலாம். ஸோ பார்க்கவும் ரொம்ப சூப்பரா இருக்கும். ஸோ இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க, எங்கேயும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ ஃபுல்லா பார்த்ததுக்கப்புறம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுத்துருங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஓகே கைஸ், நம்ம செய்ய ஸ்டார்ட் பண்ணலாம். நம்மளுக்கு தேவையான பொருட்கள் ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி வந்து காலி கேன் உங்ககிட்ட எந்த மாதிரி இருந்தாலும் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி பிளைனாக இருக்கிற மாதிரி இருந்தால் நம்ம வந்து பார்க்க சூப்பராக இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு கேன் எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து உங்ககிட்ட இந்த மாதிரி பெயிண்ட் எதனா இருந்தால் எடுத்துக்கோங்க. என்கிட்ட ஏற்கனவே பெயிண்ட் இருக்குது. ஸோ வந்து அந்த கேனுக்கு பெயிண்ட் அடிக்க உங்ககிட்ட எந்த கலர் இருக்கோ அந்த மாதிரி பெயிண்ட் எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து இந்த மாதிரி ஒரு பிளைடு வேணும் கைஸ். நான் வந்து வாட்டர் ப்ரூஃப் வந்து பிளைடு எடுத்துருக்கேன். இது பார்க்க வந்து சூப்பராக இருக்குது. ஸோ இந்த மாதிரி உங்ககிட்ட பிளைடு இருந்தால் எடுத்துக்கோங்க. இல்லை உங்ககிட்ட இந்த மாதிரி இல்லைன்னா சாதா பிளைடே வாங்கி அதுக்கு பெயிண்ட் அடித்து வச்சுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து உங்ககிட்ட இந்த மாதிரி கட்டாக இருந்தால் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி அப்படியே நம்ம இதை கட் பண்ணிவிடுவோம் சைஸுக்கு. இந்த மாதிரி வந்து கட்டாக இருந்தால் எடுத்துக்கோங்க. நம்ம அப்புறம் பெயிண்ட் பண்ணிடலாம் அதை. ஸோ வந்து நம்மளுக்கு வந்து லைட் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி வந்து நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இது ஒன்றும் இல்லை, ஒயரில் வந்து நான் வந்து இந்த பின்னை வந்து அட்டாச் பண்ணி வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு பல்ப் ஹோல்டர் இது வந்து மாட்டி வச்சுருக்கேன். இவ்வளோ தான். இந்த மாதிரி நீங்களும் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு கைஸ், நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி ஆணி வர டிஃப்ரெண்ட் சைஸில் நீங்கள் எடுத்துகிற கட்டை சைஸ்க்கு ஏற்ற மாதிரி ஆணி வந்து எடுத்து வச்சுக்கோங்க. சரி வாங்க இப்போ நம்ம மேக்கிங் வீடியோவுக்கு போகலாம். ஸோ ஓகே கைஸ், நம்ம எடுத்து வச்சுட்டு இருக்க கேனில் உங்களுக்கு பிடிச்ச கலரை எடுத்து அடித்து முதல்ல காய வச்சுக்கோங்க. நம்ம அது காயறதுக்குள்ளே மற்றதெல்லாம் ரெடி பண்ணிக்கலாம். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு எடுத்து வச்சுக்கிறத அடிக்கலாம். ஸோ ஓகே கைஸ், நீங்கள் எடுத்த கேனை வந்து இந்த மாதிரி நல்லா ஃபுல்லாக பெயிண்ட் பண்ணி வச்சுக்கோங்க. பெயிண்ட் பண்ணதுக்கப்புறம் வந்து காய வச்சுடுங்க. இப்போ வந்து நம்ம நெக்ஸ்ட் என்ன செய்யலான்னு பார்க்கலாம். ஸோ ஓகே கைஸ், நம்ம வந்து இந்த கட்டையை வந்து நான் இந்த இடத்துல வந்து கரெக்டாக கட் பண்ணி எடுத்துருக்கேன். அந்த அளவு எடுத்து கட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல வந்து ஒயர் உள்ளே போகிற மாதிரி ட்ரில்லிங் மிஷினை வந்து ஹோல்ஸ் போட்டிருக்கேன். நீங்களும் இதே மாதிரி போட்டுக்கோங்க. இதை வந்து ஒயர் உள்ளே போகிறதுக்காக இப்போ வந்து நம்ம இதை இந்த இடத்துல வச்சு ஆணி வச்சு அடிக்க போகிறோம். ஓகே கைஸ், நம்ம வந்து ரெடி பண்ணிட்டோம். இந்த மாதிரி வந்து நான் ஆணி வச்சு அடிச்சிருக்கேன். இந்த மாதிரி ரெடி பண்ணதுக்கப்புறம் இது தனியாக வச்சுட்டு நான் வந்து ஒயரில் இந்த ப்ளக்கை வந்து கழுவிட்டேன் அது உள்ளே இன்சர்ட் பண்ணுறதுக்காக. இது வந்து ஃபுல்லாக வந்து உங்களுக்கு டேப் போட்டு ஒட்டிக்கோங்க. ஓகே கைஸ், நான் வந்து இந்த மாதிரி ஒயர் வெளியில் தெரிகிற இடத்துல மட்டும் டேப் போட்டு ஒட்டிட்டு உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ஃபுல்லாக கூட போட்டு ஒட்டிக்கோங்க. இந்த மாதிரி வேறு கலர் இருந்தால் கூட ஒட்டிக்கோங்க. நான் வந்து இந்த இடம் டேப் போட்டு ஒட்டிட்டேன். இப்போ வந்து நம்ம நெக்ஸ்ட்டு நம்ம பெயிண்ட் அடித்து வச்ச பாட்டிலில் வந்து மேலே வந்து டாப்பில் இது வந்து உள்ளே போகிற மாதிரி ஹோல்ஸ் போட போகிறோம். சரி வாங்க ஹோல்ஸ் போடலாம். ஓகே கைஸ், நம்ம செஞ்சு வச்சது வந்து இப்போ நல்லாவே காஞ்சிடுச்சு. நான் வந்து இந்த டாப்பில் வந்து ஹோல்ஸ் போட்டிருக்கேன். இந்த மாதிரி நீங்களும் போட்டுக்கோங்க. இது வழியாக வந்து நம்ம அந்த ஒயரை வந்து இன்சர்ட் பண்ணி எடுக்க போகிறோம். ஸோ ஓகே கைஸ், நான் வந்து ஒயரை வந்து ரெடி பண்ணிட்டேன். உள்ளே வந்து அந்த கொடுத்து நான் வந்து பல்பை வந்து உள்ளே மாட்டிட்டேன். ஸோ ஃபைனலாக நம்ம பார்க்க இப்படி தான் இருக்கும். இதை வந்து இப்போ வந்து நம்ம இந்த ஒயரை வந்து இந்த ஹோல்ஸ் வழியாக எடுத்து இதை வந்து மாட்ட போகிறோம். நான் மாட்டிட்டு உங்களுக்கு காட்டுறேன். ஸோ ஓகே கைஸ், நம்ம வந்து இப்போ ஃபுல்லாக நம்மளோட லேம்ப் வந்து ரெடி பண்ணிட்டோம். நம்ம லேம்ப் பார்க்க இப்படி தான் இருக்கும். நான் வந்து இந்த மேலேயும் கீழேயும் வந்து எல்லோ கலர் டேப் போட்டு ஒட்டிட்டேன். இந்த இடத்துல வந்து ஒயர் டேப் போட்டு ஒட்டணும். பின்னாடி வந்து இந்த ஒயரை உள்ளே விட்டு ஆணியில் வந்து மாட்டுற மாதிரி வந்து ரெடி பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ நான் இதை வந்து உங்களுக்கு ஃபுல்லாக காட்டுறேன். ஓகே கைஸ், ஃபைனலாக நம்ம லேம்ப் பார்க்க இப்படி தான் இருக்கும். இது பார்க்க ரொம்ப சூப்பராகவே இருக்குது. இப்போ வந்து நான் நைட்டில் ஆன் பண்ணி காட்டுறேன். இந்த பாருங்க கைஸ். இன்னும் நீங்கள் வந்து பிரைட்னஸ் அதிகமாக இருக்கிற பல்ப் வந்து கூட யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை எல்லோ கலராக கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ வந்து பார்க்க சூப்பராக இருக்குது. இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஓகே கைஸ், இந்த வீடியோ அவ்வளோதான். இந்த வீடியோவில் நம்ம செஞ்ச லேம்ப் ரொம்ப சூப்பராகவே இருக்குது. ஸோ இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிவிட்டு கீழே கமெண்ட் பாக்ஸில் உங்களோட கருத்துக்களை ஷேர் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் என்ன வீடியோ போடலாம்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.